தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல இயக்குனர் சுதா கொங்காராவ் இயக்கத்துல சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா மற்றும் பலரது நடிப்புல உருவாயிட்டு இருக்கிற திரைப்படம் தான் பராசக்தி. இந்த படம் சிவகார்த்திகேயனுக்கு 25வது திரைப்படம். இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறாரு. இது அவருக்கு 100வது திரைப்படம். படப்பிடிப்புகள் நடந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல இந்த படத்தினுடைய டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.25 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த டீசர் எப்படி இருக்கு, இந்த டைட்டில் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் வாங்க. இந்த டீசருடைய ஆரம்பத்திலேயே சிவகார்த்திகேயன் கதவை திறந்து ஒரு ரூமுக்குள்ள போற மாதிரி காட்டுறாங்க. உடனே அங்க ஒரு போர்ட்ல ஸ்டூடெண்ட் டு நாட் டச் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இதுக்கு பின்னாடி எம்ஜிஆருடைய பாடல் ஒலிக்குது. அச்சம் என்பது மடமையடா அப்படின்ற பாடல் ஒலிக்குது. உடனே சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காலேஜான பச்சைப்பாஸ் காலேஜை காட்டுறாங்க. பச்சைப்பாஸ் காலேஜ்ல நடந்த அல்லது பச்சைப்பாஸ் கல்லூரி மாணவர்கள் முன்னெடுத்த அரசியல பேசக்கூடிய படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதே போல இதற்கு பிறகு ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா எல்லாருமே காட்டுறாங்க. ரவி மோகன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறை போலீஸ் அதிகாரியா இருக்கிற போல இருக்கு. அவரு சிவகார்த்திகேயன் உருவப்படத்தை வச்சுக்கிட்டு துப்பாக்கியில சுடுற மாதிரி காட்சிகள் எல்லாமே இருக்கு. ஓடி வர அதர்வாவை ஸ்ரீலீலா காப்பாத்துறாங்க. நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வரல அப்படின்னா நீ நேரம் செத்திருப்ப அப்படின்ற மாதிரி தெலுங்குல திட்டுறாங்க. சென்னையில ஆரம்பத்துல தமிழர்களும் தெலுங்கர்களும் ஒன்னா இருக்கிற மாதிரியான காட்சிகள் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. மொத்தத்துல ஆரம்பத்துல இருந்து சிவகார்த்திகேயனுடைய பின்பகுதியை மட்டும் காட்டிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அவருடைய முகத்தை காட்டுற அந்த காட்சி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாசா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல ஒரு பில்டிங் அடுக்குமாடி மேல இருந்து சிவகார்த்திகேயன் சேனை செய்வோம், பெரும் சேனை ஒன்று செய்வோம் முழக்கமுற காட்சியாகட்டும், கீழே இருந்து மாணவர்கள் முழக்கமுற காட்சியாகட்டும், அதை தொடர்ந்து ஆரம்பத்துல காட்டின ஸ்டூடெண்ட் டூ நாட் டச் அப்படிங்கிற வார்த்தையை அழிச்சிட்டு டூ நாட் டச் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் வருது. அதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா படத்தினுடைய டைட்டில் கார்டு வருது. அது ரொம்ப மாஸ் அண்ட் கிளாஸா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதே போல இந்த படத்துல காட்டுற எல்லா கதாபாத்திரங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடைகளாகட்டும், அந்த கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய சைக்கிளை பார்க்கும்போதாகட்டும், கிட்டத்தட்ட 1960களில் எம்ஜிஆர் அடுத்து வெளியான மன்னாதி மன்னன் படத்துல இருந்து வர அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா அந்த பாடல் ஒழிக்கிற அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது இந்த படம் 1960க்கு பிறகு நடக்கூடிய கதையா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதே போல அந்த பாடல் வர அந்த சீன் ஆகட்டும், ஸ்ரீலீலா வர அந்த காட்சி ஆகட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமகால அரசியலை நையாண்டி பண்ற மாதிரியான காட்சிகள் தான் இருக்கு. மொத்தத்துல இந்த டீசரை பார்க்கும்போது சிவகார்த்திகேயனுடைய அடுத்த சம்பவம் உறுதி அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் மாஸ் அண்ட் கிளாஸா இருக்கு இந்த டீசர். ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பார்ப்போம் படம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.